அன்பா அந்த கோடான கோடி மக்களை எல்லாருக்கும் மத்தியானம் வணக்கம். அதாவது ஒருத்தரை குறை சொல்லி ஒருத்தரை புறம் பேசி ஒருத்தனை அழிச்சு என்ன வாழ்ந்துட்டு போகிறேன் இன்னும் சொல்லட்டுமா? குருனா என்னன்னு தெரியுமா? ஆசான். ஆசான் குடும்பத்துக்கு அவமானமோ துக்கமோ துஷ்டமோ ஒரு குருவாக ஏற்றுக்கின்ற மேலே அந்த குருவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அந்த துரோகம் என்றைக்குமே 7 ஜென்மம் இல்லை, சிவனோட சாபம் கொலை நாசம்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் ஒரு சித்தர்களோட ரீதியில் இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் கொடுத்தா கூட கொலை நாசம். சிவனும் முனிவர் சித்தர்கள் இதெல்லாம் அவங்கள ரீதி சேரும். யாரை சேரும்? சிவனை சேரும். இது கொலை நாசத்தை ஏற்படுத்திடும். அதனால் சித்தனா நினச்சா சித்தன், பிச்சைக்காரனா நினச்சா பிச்சைக்காரன், சிவனா நினச்சா சிவன். நீ எதை நினைக்கிறியோ அந்த ரூபம். அதனால் நான் என்ன சொல்லணும்னா, குருவை என்றைக்குமே மதிக்க கற்றுக்கோ. அந்த குடும்பத்துக்கு அழிவு ஏற்படுத்தாது. நீ தீட்சை வாங்கினா கூட சரி, அந்த அழிவு இன்னும் 21 நாள் அந்த அழிவை நீ பார்ப்ப. அந்த அழிவை நீ பார்ப்ப 21 நாளில். ஏன் அப்படின்னா, பச்சுவந்தி கூட நம்பிடலாம். பச்சுவந்தி என்ன பண்ணும் தெரியுமா? அது பசிக்கோசரம் நிறத்தை மாற்றும். ஆனால் மனுஷனோட மனசு எப்படிக்கு தெரியுமா? நொடிக்கு நொடி மாறுது. ஆசை அதிகம். அதாவது சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கிறாரு என்னன்னு, ஆசை அதிகமாக வச்ச ஆம்பளையும் கோவம் அதிகமாக வச்ச பொம்பளையும் நல்லா வாழ்ந்துட்டா சரித்திரமே கிடையாது. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் சரி, அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் சரி நல்லா வாழ்ந்துதா சரித்திரமே இல்லைன்னு. இதை தான் நானும் சொல்கிறேன். அவர் சொன்னது எப்போன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னது இந்த கல்வி ஒத்து வரும். எந்த உணர்வுமே இல்லாத இருந்தால் நீ நல்லா இருப்ப. இன்னொருத்தனை அழிக்கணும்னு ஆசைப்படாத, இன்னொருத்தனை பொய் சொல்லணும்னு நினைக்காத, இன்னொருத்தனை புறம் பேசணும்னு நினைக்காத. அது அழிவு அவனுக்கு இல்லை, அவன் நல்லா இருப்பான். நீ கெட்டு போயிடுவ. 1 to double நீ அனுபவிச்சிடுவ. அந்த பாவத்துக்கு நீ ஆளாகணுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் உன்னை ஓப்பனாக சொல்கிறேன். நான் நம்புகிறவன் அந்த சிவனை. அந்த சிவனோட ரூபத்தை கூட காட்டுறேன், பார்த்துக்கோ. இது கிருஷ்ண பரமாத்மாவும் காட்டும். கிருஷ்ண பரமாத்மா சிவன் 2 ரூபத்தை காட்டும். அந்த ரூபத்தில் தான் நானும் நிற்கிறோம். கடவுளையே கதி நிற்கிறோம். என்னைக்குமே ஆபத்துக்கு ஆளாகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அடக்கும், சொல்லடக்கும், மனம் அடக்கும், எல்லாமே வேணும். இன்னொருத்தர் குடும்பத்தை அழிக்கணும்னு ஆசைப்படாது. அப்படி ஆசைப்பட்டேன்னா அது உன்னை தான் அழிக்கும், மற்றவங்களை அழிக்காது. ஓம் நமோ நம சிவாய. ஓம் நமோ கோரக சித்தராய நமோ நமக. ஓம் நமோ குள்ளமுனி குரு தேவாய நமோ நமக. ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக. பட்சிகளோடு நம்பிடலாம், மனுஷனை நம்ப முடியாது. இது உண்மையாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போ பூஜை தொடங்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். வரவங்களுக்கு அப்படி அப்படியே பண்ணி கொடுத்துனுங்கிறேன், அவ்வளோதான். உண்மையாக அந்த தாய் வெளி என்றைக்கு எடுக்கணும்னு நான் உத்தரவு கொடுக்குறாளோ அன்றைக்கி தான் நான் எடுப்பேன். நல்லதுக்கு மட்டும் கேளுங்க சாமி, கெட்டது கேட்காதீங்க. நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும்.